அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு சூரியனையே விழுங்கும் பாம்பு சூரிய கிரகணத்தன்று இதை செய்யுங்கள். நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றம் கிடைக்கும். சூரிய கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே சூரிய கிரகணம் என்பது சூரியனை பழிவாங்கும் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராகு கேது பார்க்கடலை கடைந்த போது ராகு கேது சந்தித்த நிலைக்கு காரணமாக இருப்பது சூரியனும் சந்திரனும் தான். எனவேதான் சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்கும் நிகழ்வாக நிழல் கிரகமான ராகு கேதுவின் சாராம்சம் கொண்ட பாம்பு சூரியனையே விழுங்கும் நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் உச்ச அதிபதியாகவும் மேசராசிக்காரர்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் இருப்பவர்தான் சூரியன். அவர் வலுவிழக்கும் தருணம் என்பது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு. அந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த வருடம் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் என்கிறது வருகின்ற 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அதிகாலை 3:30 மணி வரை நீடிக்கிறது. அந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்படுவது மேசராசிக்காரர்களுக்கு நல்லது. சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழப்பதால் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வருடம் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தில் இந்தியாவில் தெரியாது, இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மிக வலுவாக சூரியனும் மற்றும் சந்திரனும் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அங்கு புதன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது 3 கிரகநிலைகள் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானத்தில் இருப்பது நல்ல நன்மையை நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறார். மேலும் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரன் மற்றும் கேது இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார். இது அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரயஸ்தானமாகிய 12இல் ராசியின் நீட்ச அதிபதியான சனி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கு வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3இல் குரு வலம் வருகிறார். இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு மிக விரைவில் அவர் உச்சமும் பெறுகிறார். குரு உச்சம் பெறுவது அதிரடியான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. ராசியின் அதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய வேளையில் சூரிய கிரகணம் என்பது சூரியனை நிழல் கிரகமான ராகு கேது விழுங்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பாம்புவின் சாராம்சத்தை கொண்ட ராகு கேதுவின் சூழ்ச்சியால் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழக்கிறார் என்று கருதப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனினுடைய ஒளி முழுமையாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் வந்து தடுப்பதோடு சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது. இதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமிக்கு முழுமையாக சூரியனினுடைய ஆற்றல் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பிற்கு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் சூரியன் வலுவிழக்கிறார். உண்மையில் சூரியன் வலுவிழக்கவில்லை. பூமிக்கு சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே பல சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திர கிரகணம் என்பது பொதுவாகவே சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது. அது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் வலுவிழக்கிறார். எப்படி என்று பார்த்தால்
சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழு ஒளியையும் பெற்று பிரதிபலிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்தான் சந்திரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பிரதிபலிக்கும் தன்மையை இழப்பதன் காரணமாக சந்திரனின் வலு குறையக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது கிரகங்கள் வலுவிழப்பதோடு மட்டுமல்லாது இறைவனின் ஆற்றலும் குறையக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களும் தடைகளும் நீங்கி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் உணவு சமைத்தல், காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது சிறந்ததாக அமையும். அதே போன்று கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும் உணவு சாப்பிடுதல், நீர் அருந்துதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதே வேளையில் நவீன உபகரணங்கள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை சற்று தவிர்ப்பது நல்லதாக அமையும். மிகவும் குறிப்பாக இந்த வேளையில் சுபகாரியங்களை திட்டமிடுதல், சுபகாரியங்களை துவங்குதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லதாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கருத்து மோதல்களையும் செய்யாமல் இருப்பதால் மன வருத்தம் ஏற்படாத வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே கிடைக்கும். குறிப்பாக வெளியில் சுற்றுவதை தவிர்த்து விட வேண்டும். அது மட்டுமல்லாது சூரியனை வெறும் கண்களால் பார்ப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சூரிய கிரகணத்தின் போது நிச்சயமாக வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, கண்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் சந்திர கிரகணத்தின் போது வெறும் கண்களால் பார்க்கலாம், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூரிய கிரகணம் நடைபெறும் போது கட்டாயம் வெறுங்கண்களால் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லதாக அமையும். இரவு நேர பணிகளில் இருக்கிறவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கிரகணம் நடைபெற நேரங்களில் அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு நல்ல மாறுதல் கிடைக்கும். வெளிநாடுகளில் கிரகணம் தென்படக்கூடிய நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருங்க. இயன்றவரை தூங்காமல் தியானம் செய்வது நல்லதாக அமையும். ஆனால் அதே வேளையில் இரவு நேரம் என்பதால் சற்று ஓய்வெடுப்பதாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. அதுபோன்று உங்களது முகம் தெளிவு பெறக்கூடிய வகையில் அழகு சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. நகம் வெட்டுதல், தலைமுடி வெட்டுதல், தலைமுடி சீவுதல் மற்றும் பல் துவக்குதல், குளித்தல் போன்ற பணிகளை கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. துப்புரவு சார்ந்த பணிகளையும் கிரகணம் மேற்கொள்ளக்கூடிய வேளையில் சற்று தவிர்ப்பதாக இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதியாகவே அந்த தருணத்தில் இறைவனும் வலுவிழப்பதால் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் இருப்பதே சால சிறந்தது. அல்லது பணி சென்ற இடத்திற்கு சென்றீர்கள் என்றால் அங்கே இருப்பது நல்லது. அப்படி இருக்கும்போது சற்று அமைதியுடன் தியானம் செய்வது, அதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சற்று கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய தர்ப்பையை உடன் எடுத்துக்கொள்வது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இயன்றவரை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ நினைத்து மன்றாடுவதால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். எதிர்மறையான சிந்தனைகளை அந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயம் தவறாமல் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பதன் மூலமாக கிரகண தோஷங்கள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். எனவே இதுபோன்ற விஷயங்களை மேற்கொள்வதால் உறுதியாகவே சூரியனை விழுங்கும் பாம்பாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லதாக அமையும்.